அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 2 மணி நேரமாக பேருந்துக்காக பயணிகள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலை, வந்தவாசி, போலூர், பாண்டிச்சேரிக்கு செல்வதற்கு போதிய அளவில் பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் பெரிதும் அவதியடைந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக கட்டமைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் அடிக்கடி வருவதில்லை என்று பயணிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்க வரக்கூடிய சூழ்நிலையில் பேருந்துக்காக 2 மணி நேரமாக பயணிகள் அங்கு காத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால், இந்த தாமதத்திற்கு என்ன காரணமா சொல்லப்படுது? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் போதிய அளவு இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்படுத்திற்காக முதல்வர் திறந்து வைத்தார். படிப்படியாக இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது தென் மாவட்டத்திற்கு முழுவதுமே பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. விழாக்காலம் மற்றும் முகூர்த்த நாட்களில், வார இறுதி நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த இருப்பினும் சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் என இந்த 3 கிழமையுமே விடுமுறை தினம் மற்றும் அந்த முகூர்த்த தினம் என்பதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு மக்கள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை, வந்தவாசி, போலூர், பாண்டிச்சேரி, கடலூர் செல்வதற்காக போதியமான பேருந்துகள் இல்லாததால் ஏராளமான பயணிகள் குடும்பத்தினருடன் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் அவல நிலை உருவாக்கியுள்ளது. அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி துஷால்.